Hello, welcome guys. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 டாபிக்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் ஒன் எடிட்டோரியல். ஸோ இது நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். இதை பற்றின ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. ஓகேவா, ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2 விதமான பார்வைகள் இருக்குது. இதில் எது சரி, எதை அது ஆதரிக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மொத்த எடிட்டோரியல். சரியா, ஒரு கேஸ் ரீசெண்டாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 2வது பேல் கிடச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ அப்படி வெளில வரும்போது வேர்டிக்டில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னால், இதில் சின்ன கிளாரிட்டி வேணும். அதனால் இந்த சில ரெஃபரன்சஸை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இவங்க உட்காந்து முடிவெடுங்க, இது தேவையா இல்லையா அப்படின்னு. எது தேவையா இல்லையா அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து PMLA ஆக்ட் கீழே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாரை வேணாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். இன் டேர்ம்ஸ் அவர் வந்து தவறு பண்ணியிருக்கலாம், தட் இஸ் மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கலாம், கரப்ஷன் மூலியமாக காசை என்ன செய்கிறாரு, மணி லாண்ட்ரிங் பண்ணுறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலே ஓரளவுக்கு நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், நிறைய ஆப்போசிஷன் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி 6 மாதமோ 1 வருஷமோ பெயில் வராமல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது நல்லதில்லை. அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டி, ஓகேவா, அவங்களுடைய ரைட் டு ஸ்பீச், இது எல்லாமே கர்டேல் ஆகுது. ஏன்னா இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ வேர்டிக்ட் வந்திருக்கு இல்லையா, அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணுங்க. இடி ஆஃபீஸர் முன்ன மாதிரி செக்ஷன் 19 ஆஃப் PMLAக்கில் அரெஸ்ட் பண்ண முடியுமா? இல்லைனா அப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹீ ஹேவ் டு ப்ரூவ் சம்திங். அப்படி என்ன ப்ரூவ் பண்ணோம், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்குது, வாட் இஸ் த நீட் டு அரெஸ்ட் ஹிம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்போ தான் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, அவருக்கு எதிரான மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அப்ரூவராக மாற்றி பேச வச்சுருப்பாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவர் நிறைய பேர் மாறியிருப்பாங்க. அவர் எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். வேற நிலையான ஒரு மெட்டீரியல், ஒரு டாக்குமெண்ட் இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னை வரைக்குமே ப்ரொடியூஸ் பண்ண முடியல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால். ஸோ அதனால தான் இந்த கேள்விகளை வந்து என்னது கேட்குறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு மக்களுடைய பர்சனல் லிபர்ட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு பேசுகிறீங்க. இன்னொரு கேசஸில் ஏற்கனவே பெயில் கொடுத்தாச்சு. நான் சொன்னேன்ல இது 2வது பெயில் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் பெயில் கொடுத்தோனையும் அதே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னால், அந்த பெயிலை ஸ்டே வாங்கிடுங்க. ஸோ அவரால் வெளியே வர முடியவில்லை. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஒரு டைம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அப்படி இல்லை பர்சனல் லிபர்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. மறுபடியும் என்ன சொல்கிறீங்க, பெயில் கொடுத்த பெயிலை நீங்களே தான் ஸ்டே பண்ணுறீங்க. இதில் எந்த அப்சர்வ் பண்ணுறீங்க, என்ன உங்களோட பார்வையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியலில் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா, பிகாஸ் திஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ், அவர்கள் டெல்லி சீஃப் மினிஸ்டரோட கேஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒரு கேள்வியை கேட்குது. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிறத தாண்டி சரியாக இருக்கா, இல்லை அதை சரிப்படுத்தணுமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த PMLA ஆக்டோட மோட்டிவ், எதுக்காக இந்த ஆக்ட் போடப்பட்டுச்சு, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து 1990s 2000 இந்தியாவில் ட்ரக் மணி அதிகமாக வந்துச்சு. ஓகேவா, அந்த ட்ரக் மணியை மணி லாண்ட்ரிங் பண்ணி அவங்க எக்கனாமிக்குள்ளே என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா மணி வரும்போது இன்ஃப்ளேஷன் ஆகும், மொத்த எக்கனாமிக்கல் சிஸ்டமையே கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ இட் இஸ் அ பிக் இஷ்யூ. ஓகேவா, இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ எவன் மேலே சந்தேகம் இருக்கோ, எவன் ட்ரக்கு கடத்துறான், எது பண்ணுறோம் தூக்கி என்ன செய்ய உள்ளே போடு, அப்புறம் விசாரிச்சுக்கலாம். இதை எப்படியாவது உடனே ஸ்டாப் பண்ணோம், ஏன்னா எக்கனாமியை இது டேமேஜ் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. பட் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு ட்ரக் இஷ்யூ, ஓகேவா, ட்ரக் இஷ்யூனா ட்ரக் மணி இஷ்யூ சொல்கிறேன். ட்ரக் நியூஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது வேறு இது வேறு. ஓகே, ஸோ ட்ரக் மூலயமா வரக்கூடிய மணி வந்து அந்த அளவுக்கு என்ன செய்யலை, சர்க்குலேட் ஆகலை. ஸோ இந்த ஆக்டின் முக்கியமான ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு அப்போசிஷன் பார்ட்டிஸு இவங்களெல்லாம் உள்ள தூக்கி போடுற மாதிரியான யூசேஜ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இந்த கேள்விகள் வருது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த எடிட்டோரியலை ரீட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு க்ரஸ்க்காக என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இதுதான் இஷ்யூ அப்படின்னு ரீட் பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். ஸோ இவ்வளோ தான் இந்த எடிட்டோரியல். ஸோ நெக்ஸ்ட், Karnataka state employment of local candidates in the industries, factories and other establishments bill 2024. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஸ்டேஜில் தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா முழுசாக பாஸ் செய்ய விடவில்லை.
பட் இதில் நிறைய கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பில் அப்படிங்கிறது என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு, ஃபேக்ட்ரிஸு அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம், ஸோ அண்ட் ஸோ ஓகேவா, அதர் திங்ஸ் எல்லாட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய கம்பெனிலேயோ உங்களுடைய காலேஜ்லேயோ மேனேஜ்மெண்ட் பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் 15% லோக்கல் கேண்டிடேட்டாக இருக்கணும். ஒருவேளை நான் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 70% என்னது லோக்கல் கேண்டிடேட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பில் சொல்ல வருது. ஸோ அதே நேரத்தில் இந்த பில் லோக்கல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா யார் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுது. ஃபர்ஸ்ட் திங், born in the state of Karnataka. ரெண்டாவது, domiciled in the state for 15 years இங்கே என்னது இருந்திருக்கணும், அதாவது வசிச்சிருக்கணும். தேர்டு, who is capable of speaking, reading and writing Kannada in a legible way, ஓகேவா, and required to pass test conducted by the agency. See, இது என்ன அப்படின்னா சிம்பிள், 10th 12th வந்து ஒரு சப்ஜெக்ட் கன்னடா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை இல்லை வேறு படித்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ கைண்ட் ஆஃப், ஸோ இதுதான் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த பில்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அ பேக் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான், சரியா, தேவையும் இல்லை, ஏன்னா ஸ்டேட் நியூஸ். பட் இது நியூஸில் இருக்கும், இதை சார்ந்து நிறையா எடிட்டோரியல்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னது குறையுது, தட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யார் லேபர் வந்து ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்க ஆசைப்படுறாங்களோ இல்லை வாங்கிக்கிறாங்களோ அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணமே என்னது, இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். லேபர் வந்து இங்கே ரொம்ப சீப்பு, 25,000 சம்பளம் கொடுத்து 35,000 சம்பளம் கொடுத்து நம்ம வேலை வாங்கிக்கலாம். இதுவே யூஎஸ்லேயோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயோ அப்படின்னு சொன்னால் அவனோட சம்பளம் 8 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா, எங்கே இருக்குது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அதுதான் இப்போ இந்தியாவுக்குள்ளேயே இந்த லேபர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெல்லி எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ், இங்கே எல்லாமே லேபர் அப்படிங்கிறது சீப் சொல்ல முடியாது. பட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், யூபி, இந்த சென்ட்ரல் இந்தியன் ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் ரொம்ப சீப். அவங்க இங்கே மைக்ரேட் ஆகி இங்கே வேலைக்கு வராங்க. ஸோ அப்படி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பர்சன்ஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறது சொல்கிறத விட சம்பளம் அப்படிங்கிறது இன்க்ரீஸே இல்லை. ஏன் அப்படின்னா நியூ லேபர் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், நாட் ஓன்லி கர்நாடகா, நிறையா பேர் இந்த மாதிரியான பில் பாஸ் பண்ணுறாங்க. சில பேர் சக்சீடும் ஆகிருக்காங்க. பட் இங்கே கர்நாடகாவில் இஷ்யூஸ். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதுக்கு ஏன் இப்படி கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எனிவே எடிட்டோரியல்ஸில் இது கண்டிப்பாக வரும். இஃப் இம்பார்ட்டண்ட்டாக நியூவாக இருந்துச்சு அப்படின்னா we will discuss it, ஓகே. ஸோ இப்போதைக்கு கர்நாடகாவோட கேபினட் மட்டும்தான் இந்த பில்லை கிளியர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இன்னும் சட்டமாக என்னது பாஸ்லாம் பண்ணவே இல்லை, லோயர் ஹவுசிங் எதுவுமே, ஓகே. ஸோ லெட்ஸ் சி. ஏன்னா இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க இது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் வரல, எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பேசிட்டு தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகே. ஸோ இந்த நியூஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட், ரீசெண்டாக இல்லை கடந்த வருஷமாகவே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாகிட்டே போகுது, ஓகேவா. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெரி ஹை ஃப்ரீக்குவென்சி கம்யூனிகேஷன் சிஸ்டம், தட் இஸ் வாக்கி டாக்கி வந்து நீங்கள் குளோபல் மார்க்கெட்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் போகக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இருந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்டாக தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நார்ம்ஸ். அதுதான் என்னது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி ரிப்போர்ட் வந்துச்சு. இந்த ரிப்போர்ட் யார் பண்ணதுன்னா, சீஃப் கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி, ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, கஞ்சன்ஜங்கா ட்ரெயின், அதாவது எக்ஸ்பிரஸ், இது வந்து டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு June 17. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் பார்த்தாங்க. அதுக்கு ரீசன்ஸ் பார்க்கும்போது மேஜரான ரீசன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, சிக்னல் ஃபெயிலியர் தான் என்னது மேஜரான ரீசன் அப்படிங்கிறது. அதாவது இதெல்லாமே ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ், ஓகேவா, அது ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு. சரி, இன்கேஸ் சிக்னல் ஃபெயில் ஆகிருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடுத்த ஆப்ஷன் என்ன வருதுன்னா, நீங்கள் வாக்கி டாக்கி, தட் இஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட வாக்கி டாக்கியே இல்லை. அதுக்கு பதிலாக தன்னுடைய ஃபோனை தான் என்ன செஞ்சுருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நார்த் ஈஸ்டியன் ரயில்வே ஃப்ரண்டியர் இருக்குல்ல, அந்த டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கிட்ட வாக்கி டாக்கி இல்லை அப்படின்னு டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா, அதில் கத்திஹார் டிவிஷன் 732 வாக்கி டாக்கிஸ் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வெறும் 303 தான் இருக்குது. அதில் நிறையா பழிதானதும் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதனால தான் உடனே என்ன செஞ்சாங்கன்னா, ஓகே மேக் இன் இண்டியா நாம் எடுத்துகிட்டு நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து எஃபிஷியன்சியான ஒரு வாக்கி டாக்கியை ப்ரொக்யூர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், மொபைல் ஃபோன்ஸோட சிக்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குமா? ஸோ எவ்வளோ பேரோட லைஃப் இருக்குது, அது இவ்வளோ அசால்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே, அண்ட் இன்னொரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வாக்கி டாக்கீஸ், அதாவது பழைய வாக்கி டாக்கீஸ், இதில் நிறைய ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை அப்படின்னு பார்த்தோம். பட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேயோட ரீசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குப்பா, RDSO அப்படிம்பாங்க. அது சர்டிஃபைக்கு பண்ணி அப்ரூவல் பண்ணி தான் அனுப்புனது. பட் ஈவன் தோ இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, ஸோ தேர் ஷுட் பி மெனி ரெகுலேஷன்ஸ் நீடட் டு பி கரெக்டட். சாரி கைஸ். ஸோ இப்போதைக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய நீடாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர், லோகோ பைலட் அண்ட் ட்ரெயின் மேனேஜர் இவங்க 3 பேரும் கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். அதுவுமே சிக்னல் ஃபெயிலியர்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ அதனால தான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். ஸோ நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் 2024 எங்கே நடக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில், சரியா? ஸோ அதுக்காக 10 இந்தியன் டாக்ஸ் அண்ட் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 17 ஹேண்டிலர்ஸ் வந்து போயிருக்காங்க. பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு செக்யூரிட்டிக்கு சப்போர்ட்டிவாக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. இது யார் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் மிஷன். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு டாக் ஸ்குவாட்ஸ் வந்து வேணும் ஃபர்தர் செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து என்ன செய்வாங்க, இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வரதான் செய்வாங்க. ஓகேவா? ஸோ அந்த 10 இந்தியன் டாக்ஸ் வந்து இந்தியன் K9 கண்டிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சேர்ந்ததுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட டியூட்டிஸை வந்து அப்ராடில் போய் இவங்க என்னது செய்ய போகிறாங்க. அண்ட் அதர் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா செயின் ரிவர் அப்படிங்கிறது என்னது ஃப்ரான்ஸில் இருக்குது, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரிவர். ஸோ இதுவுமே நியூஸில் வருது. ஸோ கைண்ட்லி மேப்பில் போய் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நியூஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஜென்ரல் ஃபினான்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இதனால் யாருக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா சயின்டிஃபிக் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லோரும் இந்த சேஞ்சஸ்னால் எங்களால் பொருட்களை ஈஸியாக இம்போர்ட்டோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதனால் ரீசர்ச்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இந்த சேஞ்ச் பண்ணதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இந்த GFR ரூல்ஸ், இது நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த GFR ரூல்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையான பொருட்களை குளோபல் மார்க்கெட்டில் இருந்து எங்களால் ப்ரொக்யூர் பண்ண முடியல, இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குது, அதனால் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னது சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்ட்ரியோடைய ரீசர்ச் ப்ரொடக்டிவிட்டியோடைய பேஸவே ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ பட்ஜெட் முன்னாடியே என்னது இந்த சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, அண்ட் அந்த சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் இஸ் GFR அப்படின்னு? GFR நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் ஃபினான்ஸ் ரூல்ஸ். நீங்கள் வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் ஏ பப்ளிக் ஆஃபீஸ். அங்கே ஏதாவது ஒரு பொருட்கள் தேவை இருக்குது, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கும், இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளனா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது, 2 lakhsக்கு மேலேனா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அண்டு இவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்னது எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறோம். மேக்ஸிமம் எக்ஸம்ஷன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ரீசன்ஸ் அண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அதில் தேவையில்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இங்கே அந்த என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்கல, பட் எக்ஸம்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம், GFR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேஞ்ச் அப்படிங்கிறது டெண்டரே இல்லாமல்
உங்களால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 25,000க்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை ப்ரொக்யூர் பண்ண முடியும். இப்போ அந்த 25,000 இருக்கு இல்லையா, அதை வந்து அப்டேட் பண்ணி 1 லேக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த பொருளையுமே நீங்கள் டெண்டர் ப்ராசஸே பண்ணாமல் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 25,000லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஒரு பொருளை வந்து நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கமிட்டியை நீங்கள் என்ன பண்ணணும், கட்டமைக்கணும். அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 மெம்பரையும் யார் நாமினேட் பண்ணணும்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன பண்ணோன்னா மார்க்கெட் முழுக்க பார்க்கும், இந்த பொருள் நம்மளுக்கு தேவைப்படுது, இது யார் யாரெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு, யார்கிட்ட வாங்கினா சரியாக இருக்கும், யார்கிட்ட வாங்கினா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், குவாலிட்டி எது நல்லாயிருக்கும் அப்படின்னு மொத்தத்தையும் இந்த கமிட்டி பார்த்து என்ன செய்யும், முடிவு பண்ணோம். ஓகேவா? இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 25 to 2.5 lakh அப்படிங்கிற இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை 1 lakh to 10 lakh அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் 2 சேஞ்சஸ். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அது நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தேவையில்லை. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியும் இந்தியன் சயின்டிஸ்ட் ஆர் ஹாப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். என்ன அப்படின்னா, அவங்க தேடுற பொருள் GEM அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் இல்லாவிட்டால் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் போய் வெளிநாடுகளில் ப்ரொக்யூர் பண்ணி இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அப்போ தான் இந்த மொத்த கண்டிஷன்ஸும் என்னது யூஸ் ஆகும். இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, GEM இருக்குது, அதாவது கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். சிம்பிள். அகெயின், நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு, எந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு, எந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு ப்ரொக்யூர் பண்ணாலுமே இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இது வந்து ஒரு வெப்சைட் மாதிரிப்பா. இதில் இந்தியன் செல்லர்ஸ் எல்லாம் அவங்க ப்ராடக்ட்டை என்ன செஞ்சுருப்பாங்க, இங்கே டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ அதிலிருந்தே நீங்கள் என்ன செய்யணும், பொருட்களை வாங்கி கொள்ள வேண்டும். பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வாங்கக்கூடிய பொருள் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி கஸ்டமைஸ்டாக இருக்கும். ஈவன் தான் அது இந்தியன் இதில் இருந்தாலுமே எங்கள் ரீசர்ச்சுக்கு தேவையான கஸ்டமைசேஷனை பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இம்போர்ட் அப்படிங்கிறதுக்குள்ளேயே போகிறோம். ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த கண்டிஷனை ரிமூவே பண்ணாமல் அது ஒரு மிகப்பெரிய கண்டிஷனாக முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா இது தடையாக தானே இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது அரௌண்ட் 2015 கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட். ஓகேவா? இல்லை ஒரு ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன, யாரை பெனிஃபிட் பண்ணுதுன்னா, இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், முக்கியமாக MSMEs இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட பொருள் எல்லாமே நல்லா விற்றா தான் லாபம் எக்கனாமிக்கு. அதை நம்மளே என்ன செய்வோம், கவர்மெண்ட்டே வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த GEM அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது. ஸோ எல்லோரும் இந்த GEMல தான் போய் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஒரு வேளை இதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் they will go out. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இஷ்யூ அண்ட் த நியூஸ். இந்த நியூஸ்க்கு அப்புறம் முடிச்சு நெக்ஸ்ட் ஒன்.